பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சனில் நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கனோட ஈரல் ஃப்ரை தான். இது குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு தருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளினா 1/2 தக்காளி சேர்த்துனாலே போதுமானது. நான் ஈரல் சிக்கனோடது 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன், அதுக்கு தான் இப்போ நான் அளவெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கனோட ஈரலை சேர்த்திக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொடி சேர்த்திக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால நான் மிளகாத்தூள் சேர்த்தல. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் சூப்பு செஞ்சனால அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சிருந்தேன், அதனால தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். வெந்ததுக்கு அப்புறமா இது கலர் சேஞ்ச் ஆகும். இப்ப நல்லா வெந்துருச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் தண்ணி சுண்டலை, நான் தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி ரெடியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு சாதத்தோட பிசைஞ்சு ஊட்டுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.